தமிழ் உறவுகளை வணக்கம். இன்றைய செவ்வியல் சொல் மீட்பில் களவன், ஞாட்பு, பிணர், மோடு, மொயம்பு, ஞான்று, தொய்யா முதலான சொற்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் 246வது பாடல் அகநானூரில் பரணருடைய பாடல். நண்பர்களே, களவன்கிற சொல்லு களம்ங்கிற பொருள் வருது. ஃபீல்டு. ஒருத்தன் களத்தில் சாட்சியாக இருந்தால் அப்படி களத்தில் சாட்சியாக இருப்பவனை களவன்னு பரணர் அழைக்கிறார். அதாவது ஒரு ஆண் சங்கு பெண் சங்கு துணையோடு புணருங்கிறார். எங்கே? நெடுநீர் பொய்கையில். அப்போ யாரை சாட்சியாக வச்சுருக்காங்கன்னா, ஒரு ஒளி மிகுந்த மூக்குடைய ஆறலை சாட்சியாக வைத்திருக்கிறார்கள். களவன், களத்தில் சாட்சியாக இருப்பவன். ரொம்ப நுட்பமான தமிழ்ச்சொல் நண்பர்களே. நாம் மீட்டெடுக்க வேண்டிய தமிழ்ச்சொல் ஐவிட்னஸ், ஃபீல்டு ஐவிட்னஸ். அப்படிங்கிறப்போ இந்த களவன்கிற சொல் அதே பொருள் அங்கே இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதே போல் ஒரு பொருள் சுரசுரப்பாக இருந்தால் பிணருங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். அந்த சங்கினுடைய அந்த மேல் பகுதி சுரசுரப்பாக இருக்குமா, அதுவும் வயிற்று பகுதி. மோடுனா வயிறு, அது ஒரு சொல். மோடுனா வயிறு, வயிறுக்கு மோடுங்கிற சொல்ல நம்ம பார்க்குறோம். பிணர் அப்படின்னா சுரசுரப்பாக இருக்கிறது. சரிச்சரைங்கிற சொல்லாட்சி உரையாசிரியர்கள் பயன்படுத்துகிறாங்க. பிளந்திருக்கிற வாயை இருக்கக்கூடிய அந்த ஆண் சங்கும் பெண் சங்கும் உணர்கின்றன அப்படிங்கிற அந்த சொல்லாட்சி இந்த நமக்கு ஒரு சொல்லை தருகிறது நண்பர்களே. அதே போல் மரளிங்க ஞாட்பு அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி வருகிறது. அதாவது கருத்து முரண்படுதல், மரளுதல். நல்ல கருத்து நண்பர்களே. கான்ட்ரவர்ஷியல் அப்படிங்கிற அந்த சொல்ல நம்ம அந்த மரளுதல்ங்கிற சொல்ல பயன்படுத்தலாம். அதே போல் ஞாட்பு போர், ஒருவர் போரிடுதல், அந்த பொருளை நம்ம அங்கே பயன்படுத்துகிறோம் நண்பர்களே. அதே போல் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த தருணம்ங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாங்க. நான் அவரை பார்த்த தருணத்தில் நான் மகிழ்ந்திருந்த தருணம் வடசொல் நண்பர்களே. அதுக்கு பதில் அந்த ஞான்றுங்கிற சொல்லப்படுத்தலாம். நான் பார்த்த ஞான்று, நான் மகிழ்ந்த ஞான்று, நான் பார்த்த வேளையிலே, நான் மகிழ்ந்த வேளையிலே, அந்த சொல்லாட்சியை பயன்படுத்தலாம். மொய்வலி அறுத்த ஞான்றைனே இந்த பரணர் சொல்கிறார். வேளியர்களையும் வேந்தர்களையும் 11+2 13 பேரையும் அவன் கீழே வீழ்த்தினப்போ அந்த வேளையில் தொய்யா அழுந்தூருங்கிற சொல்லாட்சியை பார்க்குறோம். சோர்வில்லாத. இப்போ தொய்வுங்கிற சொல் நம்மள்ட்ட இருக்குது, தொய்வு இல்லாதன்னு சொல்கிறோம். தொய்யா அப்படின்னே செய்யாங்கிற அந்த வாய்பாட்டு வினைமுற்று அந்த சொல்லாட்சி இருந்திருக்கிறது என்பதை அப்போ இப்படித்தான் நாம் ஒவ்வொன்றையும் இந்த சொற்களை மீட்டெடுக்கிறோம் நண்பர்களே. மொயம்புனா வீரம் எல்லோருக்கும் தெரியும். ஏற்கனவே அந்த சொல்லை நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் மரளுதல்னால் பகைத்தல்னு அர்த்தம். மரளி அப்படின்னா பகை. யமன்கிறது வேறு பொருள், அது தனி மார்பின், அது தனி லெக்சிமாக இவங்க அகராதியில் இருக்குது. அதே போல் ஆர்த்தல், இப்போ நம்ம ஆரவாரித்தல் அப்படின்னு சொல்லுகிற இந்த பகுதியை பார்க்குறோம். இந்த 246வது பாடலில் பார்த்திங்கன்னா, அவர் எப்போவுமே பர்னல் வரலாற்று செய்தியை சொல்லுவார். ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் முதல் நாள் வழக்கமுள்ள நெருணைங்கிற சொல் இங்கேயும் வந்திருக்கு. அந்த நெருணைங்கிற சொல்ல பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நீ நேற்று உன்னுடைய பறத்தையோடு இங்கே ஆடிக்கொண்டு இருந்தாய். அப்போ கூட வெய்யோளுங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். இப்போ தண்ணியல்னா நம்ம இன்பம் தருபவள், மகிழ்ச்சி தருபவள், குளிர்ச்சி தருபவள். தண்ணியல்னா தலைவி, கொடுமையானவளுங்கிறதுக்காக இந்த வெய்யோளுங்கிற சொல்லாட்சி பயன்படுத்தப்படுகிறது. ஒரு எதிர் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறத பார்க்குறோம். அதே போல் நண்பர்களே, இந்த பாடலில் நல்ல கலைச்சொற்களெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. ஆமாம், மலிந்த நீர், மலிநீருங்கிற சொல்லாட்சியெலாம் இருக்குது. அப்போ இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஊரெல்லாம் உன்னை அலர்தூற்றுகிறார்கள். அந்த அலர்தூற்றுதல் எப்படின்னா, பெரிய ஆரவாரம் இருந்துச்சு அழுந்தூரில், அந்த மாதிரி ஆரவாரமாக உன்னை பற்றி இங்கே எல்லோரும் அலர்தூற்றுகிறார்கள் அப்படின்னு இந்த. அதே போல் மொயம்புங்கிற சொல்ல பார்க்குறோம். காய்ச்சின மொயம்பு, கோபத்தில், கடுங்கோபத்தில் இருக்கக்கூடிய வீரம், அதையும் நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படி பெரும்பெயர் பெற்ற கரிகாலன், அந்த 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 சொல்லாட்சி ஒரு அடையெடுத்த தொடராக வருகிறது. இது வெண்ணிப்பிறந்தலை போரை பற்றி சொல்லுகிற ஒரு கவிதையாக இருக்கிறது. இதில் பல சொற்களை நம்ம கவனிக்கிறோம். இந்த சொற்களெல்லாம் நமக்கு சிறப்புக்குரிய சொற்களாக அல்லது நாம் மீட்டெடுக்க வேண்டிய சொற்களாக இருக்கின்றன. அவரே 212வது பாடலில் பல சொற்களை நமக்கு தருகிறார். அதையும் கூட நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. குற்றமற்ற அப்படிங்கிறதுக்கு தாயில் அப்படிங்கிறார். அதே போல் நன்றாக இழைத்த பாவை பொம்மை, அந்த தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிற அந்த பாவைக்கு தையிய பாவை. அப்போ தையியனா இழைத்த வார்த்தை. நம்ம உரையாசிரியர்கள் சிலர் வார்த்தைன்னு போடுறாங்க, பல பேர் தையிய. அப்போ நம்ம இப்போ பயன்படுத்தலாம். இழைத்தல்,
அப்படிங்கிற பொருளில். அதே போல் நயவன்கிற சொல் நண்பர்களே, பொதுவாக நயத்தல்னா விரும்புதல்ங்கிற சொல் நமக்கு தெரியும். சுவைத்தல்ங்கிற பொருளும் இருக்குது. அதுலேயும் ஒரு இசையை சுவைக்கிற ஒரு பாணன் வந்து அந்த யாழை மீட்டுகிறான். தைவருதல்னால் மீட்டுதல் நமக்கு தெரியும். அதே போல் ஓர்த்தல்னு ஒரு சொல் தெரிஞ்சு கொள்கிறோம் நண்பர்களே. கூர்ந்து கேட்டல் அப்படிங்கிற பொருள் மேலே அந்த சொல் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பாடல்லையும் பரணர் வந்து 212வது பாடல்லையும் ரொம்ப நுட்பமாக அந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறது நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு பெண் நன்றாக பேசுகிறாள் அப்படின்னா அந்த கிழவிங்கிற சொல்ங்கிற சொல் தீங்கிழவி, இனிய, தீம்னாலும் இனிமை, ஒரு பொருள் பொன்மொழியாக அவர் பயன்படுத்துகிற சொல்லாட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போது அதே போல் மல்டிலிங்குவல் ஸ்டேட்டுங்கிறோம். மல்டிலிங்குவல் ஆர்மி அவன்கிட்ட இருந்திருக்கு. அதாவது பல மொழிகளை பேசுகிற வீரர்கள் இருக்கிற போர்ப்படையை வைத்திருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த மன்னனை பற்றி அந்த செய்தி இங்கே வருகிறது நண்பர்களே. விரவு மொழி கட்டூர் அப்படிங்கிற சொல்லாட்சி இந்த 212வது பாடலில் வர்றதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக கட்டூர் அப்படின்னாவே கேம்ப்னு பேர், கட்டப்பட்ட ஊர் அல்லது கட்டூர். அது நான் கூட அடிக்கடி சொல்கிறது வந்து அது ஒரு வினைத்தொகை அப்படின்னு. அப்போ அந்த கட்டூருங்கிற அந்த வினைத்தொகை ஒரு கேம்புங்கிற பொருளில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த கவிதையில் நெஞ்சை முன்னிலைப்படுத்தி சொல்லுகிற கவிதையாக இந்த கவிதை இருக்கிறது நண்பர்களே. இதுவும் பரணர் சொல்லுகிற அந்த பாடல் தான். இது எப்படி அங்கே வந்து கரிகால் பெருவளத்தான சொன்னாரோ அதுபோல் இங்கே சேரன் செங்குட்டுவனை பற்றி சொல்லுகிறார். இவன் வந்து கடல் பிறகோட்டிய சேரன் செங்குட்டுவன், 1810 வருகிற சேரன் செங்குட்டுவன். பெரும்பாலும் இவர் வரலாறுகளை கூறுவது என்பது அவருக்கான தனிச்சிறப்பு. இதில் நிறைய சொற்கள், இப்போ நசைனா விரும்பிங்கிற சொல்ல நம்ம படையிடங்களில் பார்க்குறோம். ஆமாம், நசைனா விருப்பம். நம்ம கூட இந்த 20ஆம் நூற்றாண்டில் அதை மீட்டெடுக்கலாம். நசைத்தல், நசைத்து, நசைத்தான், நசைத்தாள். ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை. அந்த சொல்லை மீட்டெடுக்கலாம். அதே போல் வந்து நிறைய சொற்கள் இந்த விரவு மொழி கட்டூர் அப்படிங்கிற சொல் மாதிரியே இங்கே பார்க்குறோம். தலைதருதல்னு ஒரு சொல்லாட்சி இருக்குது. அது என்ன தலைதருதல்? ஒருத்தர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய கைகளாலே ஒருவரை அரவணைத்தல் அப்படின்னு அகராதியிலையும் போட்டிருக்காங்க. ஆசிரியர்களும் சொல்லுகிறார். அன்பை வெளிப்படுத்துதலாம் தலைதருதல் அப்படிங்கிற சொல். அதே போல் இந்த நிறம்ங்கிற சொல் பொதுவாக நமக்கு கலர்னு தான் தெரியும். இங்கே மார்புங்கிற பொருள், உடல்ங்கிற பொருள். அந்த செங்குட்டுவனுடைய அம்பு உன்னுடைய மார்பை தைக்க கடவதாகன்னு தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்கிறப்போ அதை சொல்கிறத இங்கே கவனிக்கிறோம். நம்ம முன்னாடியே இந்த நயம்ங்கிற சொல்ல பார்த்தோம். இன்பம், மகிழ்ச்சி, விருப்பம், இப்படி ஒரு பலபொருள் ஒரு சொல்லாக அது விளங்கி இருக்கிறது. அதே போல் நீர்னால் நமக்கு தண்ணீர் தெரியும். இங்கே வந்து ஆசிரியர் தகை சான்ற எஃகு, தகை சான்ற வேல் அப்படிங்கிறார். மாண்பு மிகுந்த நீர்மான் எஃகம் அப்படிங்கிறப்போ தகை சான்ற மாண்பு மிகுந்த அப்படின்னு சொல்லுவது ரொம்ப நுட்பமாக இருக்கிறது நண்பர்களே. அதே போல் பெருங்களிற்று இனம்படி நீரின் கலங்கிய, படி அப்படின்னா நீர்நிலைன்னு பொருள். படினா ரீடிங் நமக்கு தெரியும், படினா படிக்கட்டு நமக்கு தெரியும். ஆனால் நீர்நிலைங்கிற பொருள் இருக்கிறதையும் நம்ம நுட்பமாக பார்க்குறோம். ஒருவர் இசையை கூர்ந்து கவனிக்கிறார். ஓர்த்தல்ங்கிற சொல்லாட்சி பயன்படுத்தப்படுகிறது. அப்போது குற்றமற்ற இசைங்கிறப்ப தாயில்ங்கிறோம், அல்லது குற்றமற்ற பாவைங்கிறப்ப பொண்ணுங்கிறப்ப தாயில். தான்னா இப்போ குற்றம்னு அர்த்தம். ஆமாம், குற்றம் மிகுந்த, தா மிகுந்த. அப்போது தாயில் அப்படிங்கிற சொல்லாட்சி. இந்த வினைச்சொற்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மாலே முழுக்க மறக்கப்பட்டு விட்டன. செவ்வியல் காலத்தில் ஒரு காலத்தில் இருந்த இந்த சொற்களை மீட்டெடுக்க வேண்டுங்கிற நோக்கத்தோடு தான் நண்பர்களே நாம் இந்த சொற்களை பற்றி இங்கே நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இந்த கவிதையிலையும் அவர் வந்து மிக நுட்பமாக இந்த 212வது பாடல் இருக்கிறதே அகநானூரில், அதுலேயும் வந்து பரணர் வந்து நிறைய கலைச்சொற்களை சொல்லுவதை நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், மட்டவில் தெரியல் மரப்போர் குட்டுவன் அப்படிங்கிறார். பெரிய போர் செய்கிற குட்டுவன் அப்படிங்கிற அந்த சொல்லாட்சி அங்கே கவனிக்கிறோம். அதே போல் நீர்மான் எகம் சொன்னோம். அழுந்த கூர்மதன் அழியரோ நெஞ்சே அப்படிங்கிறப்போ இந்த மதன் அப்படிங்கிற சொல் எப்படி வருகிறது அப்படின்னா, மதம், செருக்கு, அங்கே வந்து மதன் என ஈற்று போலி வந்திருக்கிறத கவனிக்கிறோம். அப்போ மதன்னா மன்மதன்கிற பொருள் மட்டும் இல்லை, அந்த ஈற்று போலியாக மதம்ங்கிற சொல், அந்த செருக்குங்கிற பொருள் இங்கே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அப்போது ஒரு சொல்லாட்சியும் நம்ம இங்கே பார்க்குறோம். எப்படி அவர்கள் வந்து பயன்படுத்துகிறார்கள். வெளியாயம்மம் தலை தந்தோயே,
2 கையை நீட்டி அன்பாக தழுவி எனக்கு நீ துயரத்தை தந்திருக்கிறாயே, என் நெஞ்சமே, பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை என்னை விரும்ப வைத்து இப்படி நீ துயரத்தில் தள்ளலாமா என்று அந்த நெஞ்சோடு தலைவன் பேசுவதாக அமைந்திருக்கிற பாடல் நண்பர்களே. இந்த பாடல் நான் இப்படி பெரிய பாலை நிலத்தெல்லாம் கடந்தில்லை, இவளை பார்க்க வந்திருக்கேன், நீதானே என்னை இப்படியெல்லாம் தள்ளி கொண்டுக்கிட்டு வந்த என்று அவர் சொல்லுகிற போது இந்த தொடர்கள் ரொம்ப நுட்பமான தொடர்களாக இங்கே அமைந்திருக்கின்றன. நாம் இதில் கவிதை நயத்தை விட சொற்கள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பெரும்பாலும் இந்த வேற்றுமை உருபு மாறி வந்திருக்குது, உருபு மயக்கம்னு சொல்கிறப்போ நாணல் மணலுக்கு ஈன்ற முளைன்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க. அது இந்த 212வது பாடலில் தான் அப்படியே இருக்குது. கிளையறில் நாணல், அதாவது நல்ல கிழங்கு, கிளைத்திருக்கிற கிழங்கு, அது இருக்கிற நாணல், அந்த நாணல் கிழங்கு மணலுக்கு ஈன்ற முளை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாணல் கிழங்கு மணலுக்கு ஈன்று முளை போன்ற பற்களை உடையவள் அப்படின்னு ஒரு ஓமையாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது நம்ம அந்த வேற்றுமை இலக்கணத்துக்கு உருவ மயக்கத்துக்கு பயன்படுத்துகிறோமே தவிர, இது நல்ல ஒரு இலக்கிய பொருள் மேலே இங்கே வந்திருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே பயன்படுத்துகிறோம் நண்பர்களே. அதே போல் குரல்னால் கூந்தல்ங்கிற பொருள் நமக்கு தெரியும், தொகு குரல் அப்படின்லாம் பார்த்துருக்குறோம். இதில் நண்பர்களே ஒரு நல்ல கவிதை சுவையோடு முடிச்சிடலாம். அதாவது ஒரு பெண் மாலை நேரத்து வெயிலை தன்னுடைய உடலில் தோலாக போர்த்தி இருக்கிறாளாம். என்ன அருமையான கற்பனை! விண்தவள் இளவையில் கொண்டு நின்றன்ன, ஒரு மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் உடலில் போத்தியிருக்காளே என சொல்லுகிற போது அந்த சுவை, அந்த இலக்கிய சுவை நம்மால் சுவைக்கப்பட வேண்டும் நண்பர்களே. இப்படி பரணருடைய இந்த பாடலில் பல்வேறு கலைச்சொற்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னும் பல்வேறு கலைச்சொற்களை நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி.